வணக்கம். ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1, 2025 அன்று யாருக்கு நல்லா இருக்கு, யாருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்கிறத விட நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சந்திராஷ்டமம் யாருக்கு அதை சொல்ல ஆசைப்படுறோம். ராசி பலனை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறோம். புத்தாண்டு அன்னைக்கு உங்களோட மூட் அவுட் பண்ண வேண்டாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு சூப்பரான நாள் இன்னைக்கு. பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாள் 3 நட்சத்திரத்துக்கும். இன்னைக்கு அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ரிஷபராசிக்கார நேயர்களே, காலையில் 9 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். புத்தாண்டான புதன்கிழமை அன்று 9 மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. 9 மணி வரைக்கும் நிதானம். 9 மணிக்குள்ள கோயிலில் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். காலையில் 9 மணிக்கு அப்புறம் நல்லா இருக்கு, நல்ல நாள், வெற்றி, உயர்வு, சந்தோஷம் உண்டு. 9 மணி வரை ஜாக்கிரதை. முக்கிய முடிவு கூடாது, பண விஷயத்தில் ஜாக்கிரதை. நீங்கள் வேற இறக்கமுள்ள மனசுக்காரரு, கவனமாக இருங்க. கடன் கொடுக்கல் வாங்கலாம் நாளைக்கு வேணாம், அவாய்ட் பண்ணிடுங்க. வாங்கவும் வேணாம், கொடுக்கவும் வேணாம். நாளைக்கு வழக்கமான வேலைகளை செய்யுங்க. ஆனால் காலையில் 9க்கு அப்புறம் நல்லா இருக்கு, பார்த்துக்கோங்க. காலையில் 9 மணி வரை அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. அதுக்கப்புறம் அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. மிதுன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும். திருவாதிரை, புனர்பூசம், மிருகசீரிடம். அசைவுண வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. கோயிலுக்கு காலையிலையும் சாயந்தரமும் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடணும். நிதானம், பொறுமை. ஆமாம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. முக்கிய முடிவுகள் கூடாது, பண விஷயத்தில் கவனம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது. ஆஃபருங்கிற பேர்லலாம் நீங்கள் எதாவது போய் வாங்கினீங்க, மாட்டினீங்க, ஜாக்கிரதை, கவனம். ஆமாம். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். ஆமாம். எச்சரிக்கைனாலும் எச்சரிக்கை, கட்டளைனாலும் கட்டளை. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் கில்லி, கலகரிங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சிம்மராசிக்கார நேயர்களே, பரிகாரம் பண்ணுனா சிரமம் ஒன்றும் இருக்காது. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். ரொம்ப கெத்து அலட்டல் வேண்டாம், பணிவா பேசுங்க, நிதானம், கவனம். அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். பிரமாதம். இன்னைக்கு உங்க பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி இன்னைக்கு. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பரிகாரம் பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். வழிபாடு முக்கியம். அவசரம் வேணாம், முக்கிய முடிவு வேண்டாம், பதட்டம் வேண்டாம், வழிபாடு பண்ணுங்க. அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம் அதிகமா இருக்கு, தேவையற்ற பேச்சு அதிகமா இருக்கு, நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க, வழிபாடு பண்ணுங்க, நல்லது. அனுகூலமான எண் 1, தெற்கு பச்சை. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான தைரியமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பரிகாரம் பண்ணுனா நல்லது, வழிபாடு பண்ணுனா நல்லது. சொல்றோம். கோபமும் பிடிவாதமும் அதிகமாக இருக்கிறது குறைச்சிக்கோங்க. அனுகூலமான எண் 1, தெற்கு சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம் தடுமாற்றம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு பண்ணுங்க, தப்பிச்சுக்கலாம். நிதானம், பொறுமை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொல்லைகள் குறைவு. அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். நேயர்களே, இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டுங்கிறதுனால சுருக்கமாக சொல்லியிருக்கோம். புத்தாண்டு இந்த வருஷம் முழுக்க எப்படி இருக்குங்கிறத விரிவாக சொல்லியிருக்கோம். தனியாக பார்த்துக்கோங்க, பயன் பெற்றுக்கொள்ளுங்கள். வழிபாடு பண்ணணும். இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் கோயிலுக்கு போவீங்க, காலையிலையும் போவீங்க, சாயந்தரமும் போவீங்க. வழிபாடு முக்கியம். ஆமாம். என்னென்ன வழிபாடு சில ராசிகளுக்குங்கிறத இப்போ சொல்கிறோம். ரிஷபம், மிதுனம், சிம்மம் ராசிக்கார நேயர்களை, காலையிலையும் சாயந்தரமோ அல்லது ராத்திரியோ விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கும் பொழுது ஓம் ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்க, நல்லது. விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம் ராசிக்கார நேயர்களை,
காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயக பெருமானுக்கும் தீபம் காட்டுங்க. மனசு சங்கடமாக இருக்கும்போது சில மந்திரங்கள் சொல்லுங்க. ஓம் தாராதேவியே போற்றி, ஞானதேவியே போற்றி, அறிவரசியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க, நல்லது. நிதானம், பொறுமை, கவனம். பாலகுமாரனுடைய புத்தகம் படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பச்சை பயிறு வேக வைத்த குழம்பு அல்லது சாதம் கலந்து கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. மேஷம், கடகம், கன்னி, துலாம், மகரம் ராசிக்கார நேயர்களை எல்லோருமே கோயிலுக்கு போவீங்க, வழிபாடு செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்ய போகிறீங்க. அப்புறம் என்ன, மனசு ரொம்ப கெத்தாக கர்வமாக இருந்துச்சுன்னா சில மந்திரங்களை சொல்லுங்க, பணிவு வரும், நிதானம் வரும். ஓம் ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. ஜெயமோகனுடைய புத்தகம் அல்லது பாலகுமாரனுடைய புத்தகம் படித்து பாருங்கள். செல்ஃபோனில் இருக்குது, படித்து பாருங்கள், நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.